வணக்கங்க. நீங்க ட்விட்டர் யூஸ் பண்றீங்க, இல்ல சோஷியல் மீடியா யூஸ் பண்றீங்க. ரீசென்ட்டா ட்ரெண்டிங்ல இருக்கிறது கேப்டன் அன்சுமன் சிங் அப்படின்னு, கீர்த்தி சக்ரா அப்படின்னு ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. இது ஏன் ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்குன்னா, நான் ரீசென்ட்டா ஸ்மிருதி சிங் அப்படின்னு அன்சுமன் சிங்கோட ஒய்ஃபும், அவங்க அம்மாவும் கீர்த்தி சக்ரா இந்தியாஸ் செகண்ட் ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலரி அவார்டு நான் காம்பேட், அதாவது போரில் செத்து போகாமல் வேற எங்கேயாவது செத்து போனாங்கன்னா அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறது திரௌபதி முர்மு அப்படிங்கிற நம்ம பிரசிடென்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க. அந்த இதை நான் போடுறேன், அதை பாருங்க. कैप्टन अंशुमन सिंह ने असाधारण बहादुरी एवं त्याग का परिचय देते हुए देश हित में अपना सर्वोच्च बलिदान दिया। सम्मान ग्रहण करेंगी उनकी धर्मपत्नी श्रीमती स्मृति एवं माता श्रीमती मंजू सिंह। அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்மிருதி சிங் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்டோட கரேஜை பற்றி சொன்னாங்க. I will die with the brass of my chest. My name is Smriti. I am wife of Captain Anshuman Singh, the martyr, the hero. So we met on the first day of college, and I would not be dramatic, but it was love at first sight. And after a month, he got selected into AFMC. We met in an engineering college. He got selected in a medical college. So super intelligent guy. So from then on, after just 1 month of meeting, it was a long distance relationship for 8 long years. Typical Bollywood scenario. Very, very Bollywood. So it's 21st June. My birthday is on 22nd June. Right? And we are not talking because he's not wished me nice enough, or he has not given me all the plans of what he's going to do for my birthday. 21st June, I hear my phone is ringing consistently. And I'm like, okay, let it be. I'm not fighting zone. I'm not going to talk to him. After 3 hours of consistent calling, I picked up his call. It's like, what is it? What do you want? It's like, come out of the balcony, bro. I'm standing outside. Like, what? He's standing at the balcony? And I was like, oh my God, it's 9:30. No, you go home. He's like, okay, fine, I'll go. And my parents didn't know about that. Like, that time, my parents didn't know that we were dating. So next day, he comes home. It's like, I'm a friend. I have just come. I was just passing by. And he's flown from Pune to Gurdaspur just to wish me. செஸ்ட் அப்படிங்க, அதாவது என்னோட இதில் மாறில் இது பிராஸ் இருக்கும், அப்படியே தான் நான் சாவேன் அப்படின்னு சொன்னாருன்னு அந்த அம்மா பெருமையாக சொன்னாங்க. ஸ்மிருதி சிங்கும் அவரும் காலேஜில் முதல் நாள்லே 2 பேரும் லவ். 8 லாங் டிஸ்டன்ஸாக 8 வருஷமாக லவ் பண்ணியிருக்கிறாங்க. இவர் ஒரு டாக்டர், ஏர்ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கிறார். ஆர்ம் ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜில் படித்து 8 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் ஆகிருக்காரு. 8 வருஷம் கழித்து கல்யாணம் ஆகிருக்கு. கேப்டன் சிங், அன்சுமன் சிங்க்கு கல்யாணம் ஆகி 2 மாதத்தில் சியாச்சினில் போஸ்டிங் இருக்குது. சியாச்சின்ங்கிறது இந்தியாவிலேயே இப்போ சார்ஜன்ட் பானா சிங் அப்படிங்கிற ஒரு வீரனால 1987 இண்டோ பாக் பார்டரில் ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட் அது. அந்த பாயிண்ட்டை நம்ம ஆளுங்க பிடிச்சாங்க. அந்த சார்ஜன்ட் மேஜர் பானா சிங்கோட ஃபோட்டோவையும் உங்களுக்கு காட்டுறேன். அது -20 டிகிரிஸுக்கு மேலே டெம்பரேச்சர் இருக்கும். அங்கே இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். 6 மாதத்துக்கு மேலே யாரும் அங்கே போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க இங்கே டெல்லி ஏர்போர்ட்டை தான் இப்போ ஏர்போர்ட் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு, டெவலப்மெண்ட் ஃபீஸ் வாங்கிட்டு கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஆனால் இது மாதிரி சியாச்சின் மாதிரி -25 டிகிரிஸில் இருக்கிற கோல்டு வெதர்லேயும் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலை அப்படிங்கிறது தெரிய வருது. ஆமினேஷன் டம்ப் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஆமினேஷன் டம்ப்னா இந்த புல்லட்டு குண்டெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு ஹைட்டில் இருக்கும். பாகிஸ்தான்காரன் மேலேருந்து வந்துடுவான் எப்போ வேணாம். அங்கே சியாச்சினில் ரெகுலராக பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிளாஷ் நடந்திருக்கு. அது மாதிரி ஒரு கிளாஷில் அவங்க மேல் இடத்துல இருந்தாங்க. கீழேருந்து மேலே போனதுனால தான் சார்ஜன்ட் மேஜர் பானா சிங்க்கு பரம்வீர் சக்ர அவார்டு கொடுத்தாங்க. அது மாதிரி கஷ்டப்பட்டு பிடிச்ச இடத்துல மேஜர் ஆமினேஷன் டம்பை இவங்க ஒழுங்காக பாதுகாப்போடு வைக்கலை. அங்கே போய் ஒரு எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்கியூட்டை இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக இருந்தால்
ஷார்ட் சர்க்கியூட்லாம் வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்மளுக்கு தான் காசு கட்டிங்கில் இந்த மாதிரி பண்ணி அங்கே வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி பற்றிக்கிச்சு ஆன அப்புறம் காலங்காலத்தால் 3 மணிக்கு இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4லேருந்து 5 பேர் உள்ளே மாட்டியிருந்தாங்க. ஆக்சுவலி இவர் ஒரு மெடிக்கல் டாக்டர், இவர் உள்ளேயே போயிருக்க வேண்டாம். இருந்தாலும் அந்த நெருப்பில் வெடியெலாம் வெடிக்கிறதுக்குள்ள அவர் உள்ள தாவி அவர் வந்து போய் 4-5 பேரை வெளில எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கிறாரு. அப்போட நிறுத்தியிருக்கலாம். இருந்தாலும் இன்னும் நிறைய இந்திய சோல்ஜர்கள் உள்ளே மாட்டியிருக்காங்கிறதுக்காக திரும்பி தீக்குள்ளே குதித்து அவர் வந்து பல பேரை உயிரை காப்பாற்ற போயிருக்கிறாரு. ஆனால் உள்ளே ட்ராப் ஆகிட்டார். உள்ளே ட்ராப் ஆகி நெருப்புக்கு பலியாகி விட்டார். இதில் நம்மளுக்கு என்ன புரியணும்னா, அங்கே ஆக்சுவலி மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக இருந்திருந்ததுன்னா, ராஜ்நாத் சிங் அவர் வேலையை ஒழுங்காக பார்த்துருந்தாருன்னா இந்த ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கிறாரு. நாட்டோட பணியில் இருக்கிற சோல்ஜரை சோல்ஜர் எப்போ நம்ம ஏதாவது தப்பிங்க நடந்தாலும் கேட்டால் அந்த சோல்ஜர் என்னென்னு இந்த ஆட்கள் நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பணியில் இருக்கிற சோல்ஜரை மறந்து அங்கே மெயின்டெனன்ஸே பண்ணாதனால்தான் எரிஞ்சு ஒரு டாக்டர் உள்ளே போய் காப்பாற்ற போய் அந்த டாக்டர் உயிர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட ஃபஸ்ட்டு போஸ்டிங் இதுதான். அது பார்ட் ஆஃப் ஆப்ரேஷன் மேக்தூத் அப்படிங்கிறது. அந்த கேப்டன் வந்து அன்சுமன் சிங் வந்து ஃபுல் ஸ்டேட் ஆனர்ஸோட யூபியில் பாகல்பூருங்கிற ஊரில் 22 ஜூலை 2023 ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவரை ஃபுல் மிலிட்ரி ஆனர்ஸோட நாங்கள் அடக்கம் பண்ணாங்க. ஸ்மிருதி சிங் என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசி கான்வர்சேஷன் 18 ஜூலை 2023 50 வருஷத்துக்கு எப்படி அவங்க லைஃப் இருக்கும், வீடு எப்படி கட்டுவாங்க, எது மாதிரி குழந்தைங்க பிறக்குங்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. அடுத்த நாளைக்கு அடுத்தால அவர் உயிரோடு இல்லைங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னாரு. கீர்த்தி சக்ரா வந்து இந்தியா செகண்ட் ஹையஸ்ட் பீஸ் டைம் கேவல்ரி அவார்டு. ஒன்று அசோகா சக்ரா நார்மலி காம்பேட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைன் ஆஃப் டியூட்டியில் அவர் உயிர் தியாகம் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ராகுல் காந்தி ரீசண்டாக போய் அந்த அம்மாவையும் ஒய்ஃபையும் பார்த்துருக்கிறாரு. அப்போ அவங்க அம்மா கொடுக்குற பேட்டியை இங்கே போடுறேன். फौज के बारे में ज़्यादा डिस्कस हुई है और ज़्यादातर के अग्निवीर पे चर्चा किए हम लोग कि और बेहतर हो सकता है ना, क्योंकि 2 तरह का फ़ौज नहीं होना चाहिए, इस पे भी हम चर्चा किए। और मैं जो सरकार है उनसे भी उम्मीद है कि वो शायद राहुल गांधी जी का स्पीच सुने और उस पर फॉलो करें, उस पर विचार करें। मैं सरकार से भी निवेदन करूँगी कि फ़ौज को 2 तरह का ना बांटे, इस पे भी चर्चा हुई है। இது மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அக்னிவீர் தனியாக, பர்மனன்ட் ஸ்டாஃப் தனியாக 2ம் பிரிச்சுட்டாங்க. இது மாதிரி 2ம் பிரிக்கக்கூடாதுன்னு அவங்க ஐடியா கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வெறும் எல்லாத்தையும் இப்போ ஒய்ஃபுக்கு பாவம் எல்லாம் முடிஞ்சு அவங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ராஜ்நாத் சிங் பார்லிமெண்ட்டில் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.